அரண்மனை வைத்தியர் வந்து என்ன சொன்னாரு? இந்த பால்ல விஷம் கலந்துருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த பால்ல விஷத்தை யார் கலந்தது? அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? உண்மையை சொல்லிடு. நீங்க தானே பாலை கொடுத்தீங்க. நீ உண்மையை சொன்னா தப்பிச்சே, இல்லன்னா உங்க அம்மால இங்கே தூக்கி போட வலிப்பேன். நான் கலக்கல, நீ பால்ல விஷத்தை நான் கலக்கல. நீ கலக்கல, கலக்கல, இது வரல போறதுமா? தேற்றுவான்
வந்தது தப்பு. எந்த கட்ட பையன் வர சொன்னா, எந்த மொட்டை பையன் வர சொன்னா, எப்படி வரலாம்? டேய், ஆணுமான பேச்சு பொட்டு வச்சு பூ வச்சு பூ போட போட கட்டிக்கிட்டு எப்படி வர சொன்னா உடனே என்னாடி மிடிக்கி இருக்கிறது அப்படியே தொலைச்சு போட தொலைச்சு இந்த அரண்மனை இருக்கிறது தகுதி சொல்றாரு. வாடாங்க இவளுக்கு எவ்வளவு ஆணவம், எவ்வளவு கொழுப்பு அதிகமாகி போய் எவ்வளவு திமிரியாரி இருந்தா இவளை என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அவளை அடிக்கும் போது வந்து 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 மூண மாட்டிக்கிட்டேன். இப்படி மாட்டினா குத்துவ மாட்டுக்கு போடவே மாட்டுக்கு ஏன் உன் கண்ணை குத்துதா? அடே அந்த பையன் டேய் நான் எப்படி வேணா இருப்பேன். எனக்காக யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. இந்த பார் இவன் இந்த அரண்மனை இருக்கக்கூடாது. இந்த அரண்மனை ஓடணும். இவள் இந்த பாதல சிறைத்தாள் அடிச்சு வைக்கணும்டா. இவன் முகத்திலே முழிக்க கூடாது. அந்த விளக்கு மாட்டி பாதல சிறைசாலையில் அடிச்சு வை. வழியாக நானும் தளபதியார சந்தோஷமா இருக்கும் பொழுது எங்களுக்கு தடையா இருந்த என் குழந்தைய ஒண்ணுக்கு ரெண்டா கலங்க மூட்டி அவங்க அண்ணன் கையால அடிச்சு நாட்டை விட்டு கடத்தி வச்சுட்டு என் நாத்தனார் தடையா இருந்தா என் நாத்தனாரு சிறைசாலையில போட்டு என் புருஷ பங்கமா இருந்தா எனக்கு அவனுக்கும் பங்க வச்சுட்டு இனிமே இந்த அம்மாவை கேட்பாங்க. என் சக்காத்து எல்லாருக்கும் போறாமே. ஆமா ஜாலியா ரசமா அப்படின்ட்டு நானே வேணா நான் சொல்றேன். நான் சந்தோஷமா இருக்கேன். என்னை பத்தி இலக்கரமா பேசுறீங்க பேசுற ஸ்பீச் அப்படியே தையல் போட்டு போயிடும். ஞாபகம் உன்னாட்டுமே பெண்ணாக பிறந்து 7 அரசியல் சீர்சுபடம் வாய்ந்து வருகிறேன். அனைவரும்
உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக எனக்கு இருப்பது ஒரே தங்க ஒப்பற்ற தங்க ஏழரசி. நாங்கள் இருவரும் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும்போது என் தாய் தந்தை இருவருமே எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அப்படி இருக்கு அன்று முதல் இது நாள் வரை என் தங்கச்சி தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து நான் தான் வளர்த்து வருகிறேன். அப்படி இருக்க என் தங்கச்சி பார்க்கணுமே தங்கச்சி கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடிச்சுட்டுமா, அதனால கூடிய சீக்கிரத்துல உனக்கு திருமணம் செய்யணுமா? ஆனா எனக்கு திருமணமா? ஆமா, திருமணமே வேணானா? என்னம்மா இப்படி சொல்ற? அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. கால காலத்துல பொம்பளை பசங்களுக்கு திருமணத்தை செஞ்சு முடிக்கணும். உனக்கு திருமணம்னு ஒண்ணு செஞ்சா எப்படி திரும்ப செய்வேன்? இந்த அண்ணன் கல்யாண செஞ்ச பிறகு இந்த ஊருக்கே பாட்டு வச்சு அழைக்கணுமா? எப்படின்னா இன்னும் யாரா திரும்ப அழைக்கணும்? காமாட்சி மீனாட்சி பெரியா நம்ம கல்யாணத்தை ஏதோ ஒரு முருகல் ஆலயத்திலோ அல்லது பெருமாள் ஆலயத்திலும் நடத்துவானே. அப்படி மட்டும் நினைக்காதம்மா. உன் கல்யாணத்தை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் மூக்கு மேல வர வைக்கிற மாதிரி நடத்துவேன். எப்படி தெரியுமா? வீதி எல்லாம்
உங்க திருமணம் செஞ்ச பிறகு ஒரு வருஷம் காட்சி அழகான பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ எனக்கு பெற்று கொடுக்கணும். எப்படி தெரியுமா? தங்கச்சிக்கு தங்கத்துக்கு பட்டு புள்ள பிறக்கணும், அதுக்கு பாவாடை சட்டை கட்டி போடணும். கல்யாண சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, பொட்டு ஊதவா, ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேல கொட்டவா. அம்மா, நேரங்காலம் கூடி வரப்ப உனக்கு சீரம் திருப்பறன்னு நான் திருமணத்தை செஞ்சு முடிப்பேன். அப்படி இருக்க நானும் அனுதினமும் பொம்மை வியாபாரத்துக்கு சென்று வியாபாரம் செய்வது வழக்கம். இன்று பொம்மை செய்வதற்கான பொருள் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆகையினால் இப்போதை கடத்தருக்கு போயிட்டு நான் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ வீட்டுல பார்த்து பத்திரமா இருமா. என்னம்மா நீங்களே பொம்மைக்குன்னு சொல்லிட்டு போறீங்க. ஆமா அண்ணா என்ன நீங்க ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்தீங்க பாத்தியா? ஆமா குதிரை பொம்மை. அந்த பொம்மை உடஞ்சி போச்சுண்ணா. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா. அது பத்திரமா வச்சுன்னு இருக்கிறது. சரி கவலைப்படாதம்மா, அது உடஞ்சா என்ன, நான் வேற பொம்மை உனக்கு செஞ்சு கொடுக்குறேம்மா. சரி கவலைப்படாத. இப்போ நீ குடி சில பத்திரமா இரு, நான் கடத்தருக்கு போயிட்டு ஒரு